Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம வந்துட்டு Diwali makeup look தான் பார்க்க போறோம். So நான் கிரியேட் பண்ண Diwali makeup look இதுதான். And நீங்க யூசுவலா வந்து pink smoky eyes, black smoky eyes அப்படி பார்த்திருப்பீங்க. பட் இந்த வாட்டி நான் வந்துட்டு shimmers யூஸ் பண்ணிருக்கேன். என்னோட கம்ஃபர்ட் ஜோன் வந்துட்டு smoky eyes தான். அதனால என்னோட ஃபேஸ் கூட கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் பார்க்கிறதுக்கு. யூசுவலா நீங்க வந்துட்டு smoky eyesலயே பார்த்திருப்பீங்க என்ன. And இந்த வாட்டி எனக்கு வந்து தல Diwali என்னோட Dress வந்துட்டு pink பேஸ்ல இருக்கு. So நான் வந்து pink based theme makeup look வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். And இந்த லுக் நான் எப்படி கிரியேட் பண்ணேன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. இதுக்கு நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இட் மீன்ஸ் a lot to me. And இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோட ஸ்கின்ல என்னோட ஃபேவரட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது நியூட்ரோஜெனாவோட ஹைட்ரோபூஸ்ட் மாய்ஸ்சரைசர். ஹைரோலானிக் மாய்ஸ்சரைசர் இது ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்கின் வந்து ரொம்ப ப்ளம்பியாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு கலர்பாரோட ப்ரைமர். ஸோ நான் வந்து யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ரைமர் வந்துட்டு ஒரு சாஃப்டாக இருக்கும் ஃபேஸ் அண்ட் ப்ளர் அவுட் பண்ணிடும் நம்மளோட போர்ஸ் எல்லாத்தையுமே. அண்ட் ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்கும். அண்ட் இதை வந்து நான் ஒரு ஃப்ளாட் டாப் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ் வந்துட்டு வெட் அண்ட் வைல்ட் ப்ரஷ். இந்த ப்ரைமர் நீங்கள் கையில் கூட அப்ளை பண்ணலாம். பட் எனக்கு இந்த ப்ரஷ் வந்து ப்ரைமர் அப்ளை பண்ண பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து மேக்கோட ஸ்டுடியோஃபிக்ஸ் ஐ திங்க் அது அந்த கன்சீல் அண்ட் கரெக்ட் பேலட் இருக்கும். அந்த பேலட்லேருந்து மீடியம் டீப் என்ற ஷேடில் இருந்து ஆரஞ்சு கலரில் இருக்க கரெக்டர் எடுத்து அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். என்னோட அண்டர் தி ஐஸ் ஏன்னா எனக்கு கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது, சரியாக தூக்கம் இல்லை, அதனால் என்னோட ஸ்லீப் ரொட்டீன் வந்து மாறிடுச்சு. ஸோ யூ கேன் சி. அண்ட் இதில் NC42 என்ற கன்சீலர் ஷேட் எடுத்து அது மேலேயே நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ தான் வந்து அந்த கிரேனஸ் வந்து கேன்சல் அவுட் ஆகும் ஆரஞ்சு மேலே நம்ம வந்துட்டு கன்சீலர் அப்ளை பண்ணும்போது. என்னோட கையிலேயே நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன் அதை. யூஸ்வலாக ப்ரஷ் யூஸ் பண்ணுவேன், பட் கை நல்லாயிருக்கும் இந்த ப்ராடக்ட்க்கு. அண்ட் அகெயின் நெக்ஸ்ட் வந்து என்னோட ஃபேவரட் ஃபவுண்டேஷன். இது வந்து மேக்கோட ஸ்டுடியோஃபிக்ஸ் ஃபவுண்டேஷன் இன் தி ஷேட் NC40. இதை வந்து என்னோட ஸ்கின்ல டாட் மாதிரி வச்சு சிக்மா ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ரஷ் வந்துட்டு சிக்மாவோட 4D HD ப்ரஷ். ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கும் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு. சும்மா ஒரு 2-3 ஸ்வைப்லேயே அழகாக வந்துட்டு கவர் பண்ணிடும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ப்ரஷ். என்னன்னா சிக்மா ப்ரஷஸில் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கை வலிக்கும். பட் மற்றபடி ஃபினிஷ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஒரு செமி மேட் ஃபினிஷில் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு கே பியூட்டியோட கான்டோர் ஸ்டிக். இதோட ஷேட் வந்துட்டு மீடியம் நினைக்கிறேன், மீடியம் இல்லை திங்க் கோகோ ஃபோக்கஸ். ஸோ நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எனக்கு ஷேட்ஸ் வந்து கரெக்டாக ஞாபகம் இல்லை. இது வந்து ஒரு க்ரீம் கான்டோர் மாதிரி. ஸோ இதை வந்து நான் பிளெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து ரியல் டெக்னிக்ஸோட ஒரு கான்டோர் ப்ரஷ். இதை வந்து அப்ளை பண்ண உடனே நம்ம பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும், இல்லைன்னா ஈஸியாக வந்து செட் ஆகிடும். ஸோ நான் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மேக்கோட ஸ்டுடியோஃபிக்ஸ் காம்பேக்ட் அண்ட் இந்த ஷேட் வந்துட்டு NC40. இதை வச்சு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன், என்னோட ஃபேஸ் வந்து செட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ப்ரஷ் வந்துட்டு ஜெர்மனி பிராண்ட் ஒன்று எபிலின்னு சொல்லிட்டு அதில் இருக்க ஒரு ப்ரஷ். இந்த மாதிரி ஒரு பவுடர் ப்ரஷ்லாம், அந்த டோம் ஷேப்பில் இருக்க பவுடர் ப்ரஷ்லாம் ரொம்ப நூக் அண்ட் கார்னர் வந்துட்டு நம்ம ஃபேஸில் வந்துட்டு போகும், அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும் பவுடர்ஸ் எல்லாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பேக்கோட ஐப்ரோ பேலட். அண்ட் இந்த பேலட் வந்து நான் வெட்டிங் அப்போ வாங்கினேன், பட் இதுதான் இப்போ தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். வீடியோவில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதுலேயே வந்து ஒரு ப்ரஷ் இருக்கும், ஸ்பூலி இருக்கும் அது பின்னாடியே. ஸோ அதை வச்சு நான் வந்து என்னோடய ஐப்ரோஸை வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு கடைசியாக இருக்கிற 2 ஷேடை வச்சு நான் அப்ளை பண்ணுறேன். டார்க் ப்ரௌனும் பிளாக்கையும் மிக்ஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணுறேன். எனக்கு ஆனால் அந்த பவுடர் வந்து அப்ளை பண்ணுறது அவ்வளோவா பிடிக்கல ஐப்ரோஸ்க்கு. எனக்கு கம்ஃபர்டபுளே வந்துட்டு பென்சில் அந்த மாதிரி தான். அண்ட் அந்த ஃபவுண்டேஷன் பவுடரே நான் வந்துட்டு கண்ணுக்கடியில் வந்துட்டு அப்ளை பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நைக்காவோட ஐஷேடோ பேலட் ஒன்று யூஸ் பண்ணி, இது வந்துட்டு வைன் அண்ட் டைன் நினைக்கிறேன், அந்த பேலட்டில் இருந்து ஒரு மியூட்டட் பிங்க் ஷேட் எடுத்து என்னோட ஐலிட்ஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ப்ரஷ் வந்து கலர் பாரோடது.
அண்ட் என்னோட கையில அதில இருக்க ஷிம்மர் ஷேட வச்சு என்னோட ஐலிட்ஸ்ல நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஷிம்மர் ஷேட்ஸ் எல்லாமே கையில அப்ளை பண்ணா தான் கரெக்ட்டா இருக்கும். இல்லன்னா வந்து ப்ரஷ்ல பண்ணும்போது கொஞ்சம் பேட்சி பேட்சி ஆகுது இந்த பேலட். ஸோ, அதனால எனக்கு வந்து இது ஓகே கையில அப்ளை பண்றதுக்கு. நான் வந்து என்னோட ஐலிட்ஸ் ஃபுல்லாவே நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் பிளெயினா அந்த ப்ரஷ் மட்டும் எடுத்து நான் வந்து பிளெண்ட் பண்ணிட்டு, காஜலுக்கு வந்துட்டு லாக்மியோட ஐகானிக் காஜல் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்படியே டைட் லைனும் பண்ணிக்கிறேன். இன்னர் கார்னர்ஸ்லயும் நான் யூசுவலா இன்னர் கார்னர்ஸ்ல காஜல் வைக்க மாட்டேன். பட் இந்த வீடியோல நான் அதுவும் வச்சேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த டார்க் செர்ரி ஷேட், மெரூன் ஷேட் அது. அந்த ஷேடு வந்துட்டு கீழ காஜல் அப்ளை பண்ணுவோம் இல்லையா? அத வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். பிளாக் வச்சும் செட் பண்ணலாம். பட் இது வந்து ரொம்ப சட்டிலா இருக்கும். அண்ட் கலர்பாரோட ஐலாஷ் கர்லர் வச்சு கர்ல் பண்ணிட்டு, என்னோட ஃபேவரைட் டூஃபேஸ்ட் மஸ்காரா, அந்த மஸ்காரா வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அகைன் இந்த டார்க் ஷேட் நம்ம கீழ அப்ளை பண்ணோம்ல, அத வந்து எடுத்து என்னோட அவுட்டர் கார்னர்ல நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு டெப்த் குடுக்கும். அந்த டெப்த் வந்து எப்படி கிரியேட் பண்ணா, இந்த மாரி ஒரு டார்க் ஷேட்ஸ் வச்சு நம்ம வந்துட்டு நம்ம ஐய வந்து ஒரு சூப்பரா வந்து கிரியேட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் கான்டோர்க்கு வந்துட்டு சுகர் காஸ்மெட்டிக்ஸ்ல இருந்து அந்த கான்டோர் ஷேட் எடுத்து கான்டோர் பண்ணிக்கிறேன். இந்த பிரஷ் வந்துட்டு ரியல் டெக்னிக்ஸோடது. இது வந்து மினி ஆக்சுவலி. அ ஒரு பேலட்டாவும் கூட கிடைக்குது இது. இந்த கான்டோர் ப்ளஷ், ஹைலைட்டர் வச்சும் கிடைக்கும். பட் நான் வந்துட்டு எனக்கு கான்டோர் மட்டும் போதும்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டேன். ஆனா எனக்கு மேக்கப் ஃபாரெவர்ல ஒரு கான்டோர் வச்சிருப்பேன். அது மாதிரி எனக்கு வேற எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. இது நல்லா தான் இருக்கு. ஃபார் ஸ்ப்ரைட்ஸ் அது ரொம்ப நல்லாவே இருக்கு. ஒரு கிரே அண்டர்டோனோட நல்லாருக்கு. அண்ட் என்னோட நோஸ் கான்டோரையும் நான் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் Amazonல ரொம்ப வருஷம் முன்னாடி வாங்குன பிரஷ் இது. ஒரு கிட்டா நான் வாங்குனேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு மேக்கோட பிளஷ். இது வந்துட்டு மோக்கா. இத வந்து இதுவும் இது வந்து எல்ஃபோட பிரஷ்ன்னு நெனைக்கிறேன். பிளஷ் பிரஷ். அத நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஹைலைட்டருக்கு வந்துட்டு எல்ஃபோட ஹைலைட்டர். இது வந்துட்டு ஒரு ரியல் டெக்னிக்ஸ் பிரஷ். என்னோட சீக் போன்ல ஹைலைட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு டீட்டெய்லர் பிரஷ் வச்சு என்னோட இன்னர் கார்னர்ஸையும் நான் வந்துட்டு அதே ஹைலைட்டர் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் லிப்ஸ்க்கு வந்துட்டு கலர்பாரோட மேட் லிப்ஸ் கிரையான்ல இருந்து அவுட்ரேஜ்ன்ற ஒரு ஷேட். இந்த ஷேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரிசப்ஷனுக்கு நான் வந்து இத யூஸ் பண்ணியிருப்பேன். போன வீடியோல கூட சொல்லியிருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷேட் இது. இது வந்து ஒரு மியூட்டட் பிங்க் ஷேட் ரொம்ப அழகா இருக்கும். ஸோ, இத என்னோட லிப்ஸ்ல நான் அப்ளை பண்ணிக்கிட்டு, ஒரு நல்ல ஜும்கா இயரிங்ஸ் வந்துட்டு என்னோட இயர்ஸ்ல போட்டுக்கிறேன். இது வந்து எக்ஸ்பிரஸ் அவென்யூல ஒரு கடையில வாங்குனது. அண்ட் என்னோட ஈவில் ஐ பிரேஸ்லெட் ஆர் பேங்கிள் ரீசென்ட்டா Amazonல வாங்குனது. ஸோ, இது வந்து அப்ளை பண்ணிட்டு, என்னோட மைக்கேல் கோர்ஸ் வாட்ச் போட்டுட்டு, அவ்வளோதான். இதுதான் நான் கிரியேட் பண்ண லுக் கைஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். நான் கிரியேட் பண்ண திவாலி மேக்கப் லுக் இதுதான். இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு. அண்ட் ஹாப்பி திவாலி கைஸ். உங்க எல்லாருக்கும் ரொம்ப சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்க திவாலியை. அண்ட் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.